உதார குணமுள்ள ஆத்துமா செரிகின். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அதிகாரம் 11 வசனம் 25. வேதாகமத்தில் ஆபிரகாம் தனது உதாரகுணத்தின் மூலம் செழிப்பானவராக காணப்பட்டார். ஆபிரகாமும் அவருடைய மருமகன் லோத்தும் ஏராளமான ஆடுகளையும் மந்தைகளையும் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களின் மந்தைகள் பெருகியதால் மேய்ச்சல் நிலம் தொடர்பாக அவர்களுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதில் ஆபிரகாம் மிகுந்த இரக்கமுள்ளவராக இருந்தார். எந்த மனக்கசப்பும் சுயநலமும் இல்லாமல் லோத்திடம் முதலாவது குடியேறுவதற்கு கூறினார். லூத் சோதோம் மற்றும் கொமோராவை சுற்றியுள்ள செழிப்பான சமவெளிகளை தேர்ந்தெடுத்து ஆபிராமுக்கு சற்று பார்ப்பதற்கு செழிப்பு குறைந்த இடத்தை விட்டுச் சென்றார். அவருடைய விசுவாசமும் பெருந்தன்மையும் கர்த்தர் தனது ஜனத்திடம் விரும்பும் உறவின் அடிப்படை மாதிரிகளாயிருந்தன. உதார குணமுடையவர்களாய் இருக்க நீங்கள் தயங்குகிறீர்களா? தாராளமாய் கொடுக்க உங்களை பயமும் கவலைகளும் தடுக்கிறதா? பிறருக்கு முதலிடம் கொடுக்கதும் ஆபிராமின் உதார குணமுள்ள மனது எப்படி கர்த்தருடைய இருதயத்தோடு ஒத்துப்போகிறது என்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் பின்பற்றுங்கள். அப்பொழுது உண்மையிலேயே கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே, உமது குணத்தைப் பிரதிபலிக்கும் வகையில் என் நீத்தனமொய் செய்யும். ஆமேன்.